Hi guys, நான் தான் உங்க Techbrock. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா OPPOவோட Reno சீரிஸ்ல ரீசெண்டா லான்ச் பண்ண 8 Pro பத்தி என்னோட ஒப்பீனியன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ உண்மையிலே இவ்வளவு பட்ஜெட்டுக்கு இவ்வளவு ரேட்டுக்கு இது வொர்த்தபிள் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த புது நிறைய விஷயத்தை அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலாவே இந்த விஷயம்லாம் உண்மையில அந்த மொபைலுக்கு அந்த அளவுக்கு ஹைலைட்டா ஸோ ஒர்த்தா இல்லைன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோல முழுமையாக சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனும் அதெல்லாம் கிளிக் பண்ண மாட்டேன். நான் போகிற வீடியோஸ் எல்லாருக்கும் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கங்க. ஸோ நீங்களும் அதை பண்ணிடுங்க நான் நம்புறேன். ஸோ ரொம்ப பேச வரல. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். OPPO Reno. ஸோ இந்த ரெனோ சீரீஸ்ல அதாவது இந்த ஓப்போலே எனக்கு தெரிஞ்சு இந்த ரெனோ சீரீஸ்ல மட்டும்தான் ஓரளவுக்கு நல்ல மொபைல்ஸை அவங்க விட்டுட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு சொல்லும் போது ஏன் நான் ஓரளவுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா வந்த புதுசில் நல்லா தான் விட்டுருந்தாங்க. ரெனோ 2, ரெனோ ஸோ 3, 4 ஏதோ கூட்டு வந்தானுங்க. ஆனால் இந்த 7ல் வர சொல்லதா அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியல. 7க்கு பதிலாக பக்கத்தில் 1.5 போட்டுருந்தோம். ஏன்னா 7.5 மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது F21 கூட அதை போட்டி போடுற அளவுக்கு தான் அதை வச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படி அவங்க பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண 8 Pro பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த விதத்தையும் நான் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சரி, சாஃப்ட்வேர்ஸ் சரி, ஸோ அந்த கேமராஸ் ஸோ எல்லாமே நல்ல ஒரு பேக்கேஜாக இவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இதோட முதல்ல நம்ம டிஸ்பிளே பற்றி இப்போ நம்ம பார்த்துலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 inch கூட ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் இது ஒரு AMOLED டிஸ்பிளே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த AMOLED டிஸ்பிளேல புதுசாக ஒரு விஷயத்தை அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா விவிட் மோட். ஸோ இந்த விவிட் மோட்னு எங்கேயோ நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும்ல. எஸ், இதே இவங்களோட தம்பி கம்பெனி, அதாவது இந்த விவோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி விவிட் மோட்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா ஃபோனோட கலர் பிரைட்னஸ் பண்ணுறதுக்கும் அந்த இமேஜை கேப்சர் பண்ணும்போது அந்த ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கோசம். ஸோ நிறைய கலர்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, டார்க்காக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. கரெக்டான கலர்ஸ் கரெக்டான இடத்துல ஒரு ரியலிட்டிக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த இமேஜ்னுட்டு இந்த டிஸ்பிளேல அவங்களுக்கு காமிக்கிற மாதிரி இவங்க கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 10 பிட் ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. இந்த 10 பிட்னு சொல்லும் போது தான் இதுக்காக நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அது செய்வேன், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் 1 பில்லியன் கலர்ஸை இவங்க இன்க்ளூட் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க வித் 100%. அதாவது 1 பில்லியன் கலர்ஸ் அதுக்குன்னு நம்ம போய் ஒன்று செக்அப் பண்ண முடியும். ஏதோ ஒரு பேருன்னு கொடுக்குறாங்க. கலர்ஸ்லேயே எத்தனை கலர்ஸ் எனக்கு தெரியல. 1 மில்லியன் கலர்ஸ் கூட இருக்கு போல. ஸோ அதனால இந்த டிஸ்பிளே ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால உங்களோட கலர்ஃபுல், அதாவது எந்த இடத்துல நீங்கள் வீடியோ எடுத்தாலோ ஃபோட்டோ எடுத்தாலோ ஒரு படம் பார்த்தாலோ அதில் நம்ம நார்மல் ஃபோனில் கூட அந்த அளவுக்கு கலர் இருக்காது. ஆனால் இந்த ஃபோனை நம்ம படத்தை பார்த்தா எக்ஸ்ட்ரா கலரை கூட நாங்கள் சேர்த்து கூட்டுற அளவுக்கு அவங்க பில்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக அந்த டிஸ்பிளே கொடுத்துட்டு இருந்தா இது சப்போஸ் கீழே போட்டால் நமக்கு எது என்ன ஆகுது, அதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்ல, நாங்கள் இதுக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் 5 கொடுத்துருக்கோம். அதனால நீங்க கீழே போட்டாலும் உடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ உண்மையிலேயே நம்ம போனை வாங்கி கீழே போட்டால் உடையாதுன்னுட்டு டெஸ்ட் பண்ண முடியும்? அவ்வளோ ரூபாய் குத்து போட்டு. அதனால பேருக்குன்னு சொல்றாங்க, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு இருக்கணும், ஓகேங்களா? அடுத்ததா இதோட கேமரா நம்ம வந்துடலாம். இதோட கேமராஸ் பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் மொத்தம் 3 கேமரா. ஸோ ஃப்ரண்ட்ல 1 தான் கொடுத்துறாங்க, 2 கொடுக்கல. ஸோ ஒன்று வேற லெவல் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? பேக்ல பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொண்ட மெயின் கேமரா, ஸோ 8 மெகா பிக்சல் கொண்ட அல்ட்ரா வைடு, அப்புறம் 2 மெகா பிக்சல் கொண்ட ஒரு மேக்ரோ. ஸோ இது ஏன் இந்த ரெண்டு எல்லா ஃபோன்லையுமே 2 மேக்ரோ தான் குடிக்கிறீங்க? ஒரு 5 கொடுங்களேன். இவ்வளோ பேர் ஒர்த்தபிள் ஃபோனுன்றீங்க ரெனோ. ஸோ ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்த மொபைல் 9 வருதுல, அதுக்காக எல்லாம் செய்யலாம் பார்த்துக்கிட்டு, ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பெக்கு கொடுத்தோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளால் 4K 30 FPS தான் எடுக்க முடியும், 60ல் போய் எடுக்க முடியாது, ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 180p நீங்கள் 60 FPS எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரெண்ட் 32 மெகா பிக்சல் கொடுத்துருங்க. இதுவும் சோனி சென்சார். ஆல்ரெடி நான் சொன்ன 50 மெகா பிக்சல் பார்த்தீங்களா, அதுவும் சோனியோட IMX-ஓட 766. இந்த 766 ஆல்ரெடி ஓப்போவில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எதுக்கு திரும்பி கொடுக்குறீங்க எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ரொம்ப பிடிச்ச சென்சார் போல இது. ஸோ அதனால இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்தபிளாக இல்லை, நல்லா ஒர்த்தபிள் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி சொல்லும் போது தான் எனக்கு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 4500 mAh
அவங்க எவ்வளோ லெவலுக்கு போகிறானுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5000 கொடுங்களாண்ணா, ஓகேங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, 4500 கொடுக்குறோம். ஆனால் அதை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நாங்கள் வந்து அவ்வளோ வாட்ஸ் இவ்வளோ வாட்ஸ் கொடுக்குறேன்றீங்க, ஓகேங்களா? இதுக்கு எவ்வளோ வாட்ஸ் கேட்டிங்கன்னா 80 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதான் இதோட ஸ்டோரேஜ். இது வந்து ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான் விட்டா, அது எதுக்கு தான் தெரியல. ஸோ 2 விட்டுருங்களா. ஸோ அவங்க வந்து அதெல்லாம் யோசிக்கல போல, நான் விட்டா உடனே வந்தால் விடுவேன்ட்டு 12 GB ரேமு 256 GB ஸ்டோரேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஒரு நல்ல விஷயம் இல்லை, கொடுத்தா பெருசாக கொடுத்துட்டாங்க ஒரு ஐடியா, ஓகேங்களா? அடுத்ததா இந்த மொபைலை வந்து கேமிங் லவர்ஸ், ஸோ கேமிங் லவர்ஸுக்காகவே இந்த மொபைலை நிறைய வந்து நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் இவங்க வச்சுருக்காங்க கேட்டிங்களா? MediaTek Dimensity-யோட 8100 மேக்ஸ், ஓகேவா? இதுக்கு மேலே வந்து எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க வந்து இதுதான் கடைசி சிப்பு, இதுக்கு மேலே வராது. அதே மீன் 8100ல இதான் மேக்ஸ் லெவல், ஓகேங்களா? அந்த ஃபிக்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேரி சிலிகான், அதாவது அது எதுக்காகனா உங்களோட இமேஜோட HD குவாலிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் கேமிங் நம்ம விளையாட சொல்லுவோம், அந்த ரியல் ஃபீல் அப்படியே கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 2 சாஃப்ட்வேர் இதுக்குள்ளே இருக்குது, ஓகேங்களா? அடுத்ததா இதோட கிராஃபிக்ஸை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. எதுக்காகனா ARMோட மாலி G610 ஸோ M6, ஓகேங்களா? இந்தோட சாஃப்ட்வேரை இதில் பொறுத்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட கேமிங்ஸ், அதாவது இந்த ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி, ஸோ GTA கூட விளையாடலாம்னு நினைக்கிறேன். ஸோ GTAலாம் விளையாடின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபோனை வந்து தாங்குமா தான் டவுட்டாக இருக்குது. ஐ மீன் இந்த 3த்தையும் ஒன்றா விளையாடினா தாங்காது, தனித்தனியாக விளையாடிங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நான் இதை சொல்கிறேன், ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் இந்த மொபைலோட மொத்த ஸ்பெக்கிலுமே சேர்ந்து இதோட விலை எவ்வளோ கேட்டிங்கன்னா 46,000 ரூபாய். ஸோ 46,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கீங்களா? 46,000 ரூபாய்க்கு நீங்கள் டிஸ்பிளே ஒன்றும் அந்த அளவுக்கு கேவலம் கிடையாது, நல்ல டிஸ்பிளே தான். கேமரா தான் எனக்கு கொஞ்சம் பழைய கேமரா மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, பட் இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா இருக்குது. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் புது ப்ராசஸர். ஸோ அதனால் நான் இதில் வந்து எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? அண்ட் இதோட ரேம், ஓகே, எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தர மாதிரி தான் இருக்குது. 12 GB RAM 256. ஸோ 40,000 ரூபாய்க்கு இது உண்மையிலே இந்த ரேம் உண்மையிலே ஒர்த்து தான், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதோட UFC சப்போர்ட் சரி, 3.1 ப்ளூடூத்து, NFC, ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ColorOS இருக்காங்களா, அவங்க வந்து 12.1 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டோட வந்து 12 இருக்குது, தென் 13க்கும் இது அப்டேட்னு சொல்லியிருக்காங்க. இந்த ColorOS மட்டும்தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நல்ல விஷயம் தான், ஓகேங்களா? ஓகே, இந்த மொபைலை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வந்துட்டு, ஓகேங்களா? தென் அடுத்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் கொடுத்துருப்போம், இன்ஸ்டாகிராம் லிங்க். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் போடுற இந்த வீடியோஸ் ஆல்ரெடி கிளிப்பு அங்கே இருக்கும், ஓகேங்களா? அதனால கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம்ல, அதாவது இந்த ப்ரோமோ டீசர் அந்த மாதிரி லெவலுக்கு நாங்கள் இப்போ தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே, அதெல்லாம் நீங்கள் என்ன கொஞ்சம் பார்த்து செஞ்சுருங்க, நான் நம்புகிறேன், ஓகேங்களா? ஸோ லவ் யூ கைஸ், பை. வேற ஒரு வீடியோ தரமாக வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.